அக்கினிமயமான நாவுகளை பற்றிய தியானம். நாள் 50. வாக்கு தத்தத்தின் நிறைவேற்றம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் வசனம் 4. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். முதல் சிருஷ்டிப்புக்கும் புதிய சிருஷ்டிப்புக்கும் ஒரு நேரடி தொடர்பு உள்ளது. புதிய சிருஷ்டிப்பிலே இயேசு பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் சாத்தானையும் வென்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இரட்சகர் இதை செய்த பின் அவர் தம் சீடர்களுக்கு தோன்றி உயிர்த்தெழுதலின் சுவாசத்தை அவர்களுக்கு ஊதினார். இது ஒரு புது வகையான வாழ்க்கை. தீமை, மரணம் மற்றும் பாவத்தின் அனைத்து சக்திகளையும் வென்ற வாழ்க்கை. ஜீவனின் உயிர்த்தெழுதலின் சுவாசத்தை பெற்ற இந்த அனுபவத்தின் மூலம் சீடர்கள் பழைய ஒழுங்கை விட்டு வெளியேறி புதிய ஏற்பாட்டு ரட்சிப்புக்குள், கிறிஸ்துவில் புதிய படைப்பிற்குள் நுழைந்தனர். இருப்பினும் இந்த அனுபவத்திற்கு பிறகும் பரிசுத்த ஆவியின் வாக்குறுதியின் மொத்த நிறைவேற்றம் இன்னும் வரவில்லை என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இயேசு சீடர்களை நோக்கி லூக்கா 24 அதிகாரம் வசனம் 49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இன்னும் வெளிப்படையாக அவர் பரலோகத்திற்கு செல்வதற்கு சற்று முன்பு உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து ஏறக்குறைய 40 நாட்களுக்கு பிறகும் இயேசு அவர்களிடம் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் வசனம் 5 யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். ஆனால் இன்னும் சில நாட்களுக்கு பிறகு நீங்கள் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். இதன் மூலம் உயிர்த்தெழுந்த ஞாயிறு வாக்குத்தத்தத்தின் மொத்த நிறைவேற்றம் அல்ல என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் வசனம் 1 முதல் 4 விவரிக்கப்பட்டுள்ளபடி இறுதி மற்றும் முழுமையான நிறைவேற்றம் பெந்தேகோஸ்தே நாளில் நடந்தது என்பதை ஏறக்குறைய அனைத்து இறையியலாளர்கள் மற்றும் வேதவியலாளர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பெந்தேகோஸ்தே நிகழ்வுகள் வாக்குத்தத்தத்தின் உண்மையான வெளிப்பாடாகவும் நிறைவேற்றமாகவும் இருந்தன. பரிசுத்த ஆவியானவர் வானத்திலிருந்து நேரடியாக ஒரு பெருங்காற்றாய் இறங்கினார். அவர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நிரப்பினார். மேலும் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் முன்பு கற்றுக்கொள்ளாத மொழியில் புதிய மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உச்சரிப்பை கொடுத்தார். அப்போஸ்தலரின் 2 அத்தியாயத்தின் முடிவில் பேதுரு என்ன நடந்தது என்பதற்கு ஒரு இறையியல் விளக்கத்தை அளித்தார். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் வசனம் 32-33 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகி இதை பொழிந்தருளினார். தேவனின் திருத்துவம் இந்த வசனத்தில் இருப்பதை தயவு செய்து கவனிக்கவும். குமாரனாகிய இயேசு பிதாவினிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியை பெற்று எருசலேமின் மேல் வீட்டறையில் காத்திருந்த சீஷர்கள் மீது பரிசுத்த ஆவியை ஊற்றினார். அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியின் வருகையின் வாக்குறுதியின் இறுதி நிறைவேற்றம் நடந்தது. பரிசுத்த ஆவியானவர் தாமே பரலோகத்திலிருந்து பிதாவினால் பொழிந்தருளப்பட்டார் மற்றும் எதிர்பார்த்து காத்திருந்த சீஷர்கள் மீது இறங்கினார். இந்த நேரத்தில் இயேசு வெறுமனே உயிர்த்தெழப்படவில்லை, ஆனால் அவர் உயர்த்தப்பட்டார் மற்றும் மகிமைப்படுத்தப்பட்டார். யோவான் 7 அதிகாரம் வசனம் 39 இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்று சுவிசேஷத்தை எழுதியவர் சுட்டிக்காட்டினார். எனவே நாம் 2 வியத்தகு அற்புதமான ஞாயிற்றுக்கிழமைகளை எதிர்கொள்ளுகிறோம். முதலாவது உயிர்த்தெழுந்த ஞாயிறு. அங்கு நாம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவையும் சுவாசித்த பரிசுத்த ஆவியையும் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது பெந்தேகோஸ்தே ஞாயிறு. அங்கு நாம் மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவையும் ஊற்றப்பட்ட ஆவியையும் கொண்டிருக்கிறோம்.
இந்த ஞாயிற்றுக்கிழமைகள் ஒவ்வொன்றும் அனைத்து விசுவாசிகளுக்கும் இன்னும் கூட ஒரு மாதிரி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆமேன்.